நாடளாவிய ரீதியில தினமும் பல குற்றச்செயல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இது பத்தின விசாரணைகளை போலீசாரும் செய்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த குற்றச்செயல்கள் குறைவடைதான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். நடுராத்திரியில தனியா இருக்க முதியவர்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கள அடிக்கிறது, பெண்கள் தனியா இருக்கும்போது அவங்கள கொலை செய்யறது, அங்க உள்ள நகை மற்றும் பணங்களை களவாடுறது, இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் இப்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் கொழும்பு முகத்துவாரம் பகுதியில நடந்திருக்கு. அங்க என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயோதிப தம்பதியினர் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க தனியா அவங்க வீட்டில் இருக்கும்போது நடுராத்திரியில் 2 பேரும் முச்சக்கர வண்டியில் சென்று அவங்கள கூறிய ஆயுதங்களால் கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க. இப்படி தாக்கப்பட்டவங்க இப்போ கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 68 வயசு இருக்கும் அப்படின்னு போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. யார் இவங்களை இப்படி தாக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீசாரோட விசாரணையில் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த வீட்டில் தாக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கும் அவங்களுடைய சகோதரி, அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சகோதரி, இவங்க 2 பேருக்கும் இடையில காணி தகராறு இருந்திருக்கு. இந்த காணி தகராற காரணமா வச்சு அவங்களுடைய சகோதரி இப்படி தாக்குதல் நடத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீசாருக்கு விசாரணையின் அடிப்படையில் எழுந்திருக்கிறதா இப்ப போலீசார் சொல்லி இருக்கிறாங்க. இந்த நிலையில அவங்க 2 பேரும் இப்ப கொழும்பு தேசிய வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டுட்டு வராங்க.